அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகள் என்பது வெளி மார்க்கெட்டிலே பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. இன்றைக்கு ரேஷன் கடை மூலமாக முக்கியமான அத்தியாவசிய பொருட்களை நம்முடைய அரசாங்கம் என்பது கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய நாட்டிலே பெட்ரோல், டீசல், கேஸ் விலை உயர்கின்ற நேரத்திலே இது போன்ற பொருட்களை எல்லாம் பதுக்கி வைப்பதும் பொருட்களுடைய விலை என்பது சாதாரணமாக உயர்வதும் இயல்பு. எனவே தமிழகத்திலே அப்படிப்பட்ட பதுக்கி வைக்கக்கூடிய பொருட்களை நிச்சயமாக அதை கண்டறிந்து நடவடிக்கை எடுப்பது மட்டுமல்ல, அது தடுக்கப்பட வேண்டும். இன்னொரு புறத்திலே இன்றைக்கு பொதுமக்கள் அத்தியாவசியமாக பயன்படுத்துகின்ற, சாதாரணப்பட்ட மக்கள் பயன்படுத்துகின்ற அரிசி, சீனி போன்ற பொருட்கள் ரேஷன் கடையிலே இன்றைக்கு வழங்கினாலும் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை ரேஷன் கடை மூலமாக நிச்சயமாக வழங்கினால் மட்டும்தான் ஏழை எளிய மக்கள் என்பது, சாதாரணப்பட்ட மக்கள் என்பது நல்ல முறையிலே வாழ முடியும் என்ற முறையிலே அதை அந்த அரசு என்பது கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று என்னுடைய கவனத்தில் இருக்கின்றேன். அனைத்து உறுப்பினர்களுக்குமே தெரியும் விலைவாசி எதனால் நடந்திருக்குன்னு. ஈரான் போராலயம் நம்ம பெட்ரோல், டீசல்லாம் அவைலபிள் கம்மியாக இருக்கிற நாடு தான் இந்த விலை எல்லாத்துலேயும் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம இந்த சர்க்கரை சொல்லணும், அரிசி சொல்லணும்னா சர்க்கரையில் நம்ம மாநிலத்தில் மட்டுமல்ல 45 ரூபா இருந்தது 47 ரூபாய் இருக்குது. மகாராஷ்டிரா, கேரளா அதிக உற்பத்தி செய்யும் மகாராஷ்டிராவில் கம்பேர் பண்ணால் கூட இன்றைக்கி 2 ரூபா 7 ரூபாய் இருக்குது. இந்த அத்தியாவசிய பொருள் எல்லா இடங்களும் உயருது. இன்றைக்கி அவர் சொன்ன மாதிரி நம்ம சட்டமன்ற சொன்ன மாதிரி ஒரு டீ கடைக்கு போனால் டீ விலை இருக்குது. எல்லாமே இந்த கமாடிட்டியோட ப்ரைஸ், நம்ம பெட்ரோல் டீசல் விலை அதிகமாக இருந்தால் எல்லாம் அதிகமாகிட்டே இருக்குது. நம்ம முதலமைச்சர் தலைமையிலான கமிட்டியில் இந்த அரசில் வாரம் தினந்தோறும் ப்ரைஸ் மானிட்டர் கிட்டத்தட்ட 41 பொருள்களுக்கு உண்டான 41 கமாடிட்டிக்கு உண்டான ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸை டெய்லி மானிட்டர் பண்ணுறோம். இன்றைய தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்கிற ப்ரைஸை வாங்கி அதை ஆவரேஜ் பண்ணி ரைஸ் ஆகட்டும், சர்க்கரை பொருட்களை, எல்லா உணவுப் பொருட்களையுமே மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கோம். வெங்காயம், உருளைக்கிழங்கு வரைக்கும் எல்லா பொருளையும் மானிட்டர் பண்ணுறோம். இது இந்த அமைச்சரவையில் எங்கெல்லாம் இந்த விலை உயர்வு அதிகமாக இருக்கோ அந்த பொருளெல்லாம் கண்டறிந்து அதை போன காலங்களில் இன்னும் நடைமுறைப்படுத்தினோமோ அந்த சிஸ்டம் பிரகாரம் மக்களுக்கு எளிய வகையில் சென்று சேர வேண்டும், தட்டுப்பாடு இருக்கக்கூடாதுங்கிறது பெரும் முனைப்பாகவும் சீரியஸாக ஒர்க் பண்ணோம். இது கூட வெங்காய விலையை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். முதலமைச்சர் தலைமையில் மீட்டிங் போய் ஈவினிங் போட்டிருந்தோம். இந்த ப்ரைஸ் மானிட்டரிங் கமிட்டியில் வாரம் லிஸ்ட்டை வாங்கி எந்த பொருளாக விலை அதிகமாக இருக்குது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், இந்த பண்டிகை காலங்களில் விலை அதிகமாக இருக்கா, இல்லை டீசல் வாயுவில் போடுறதுனால விலை அதிகமாக இருக்கா, விளைச்சல் குறைபாடு அதிகமாக, எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுறோம். எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு எந்தெந்த இடங்களில் இப்போ வெங்காய விலை அதிகமாக இருக்குங்கிறது 35 ரூபா 50 ரூபா வந்திருக்குன்னா வெங்காய விலையை தட்டுப்பாடுலாம் கொடுக்கறதுக்காக உடனடியாக முதலமைச்சர் தலைமை கமிட்டியில் மீட்டிங் போட்டிருக்கோம். ஒரு காலங்களில் இன்னும் 2-3 நாட்களில் அது ஒரு நடவடிக்கை கண்டிப்பாக மேற்கொள்ளப்படும். ரேஷன் கடைகள் மூலமாக மட்டுமல்ல, ரேஷன் கடை சொன்னாங்க, ரேஷன் கடைக்கு மட்டுமல்ல, இந்த அங்கன்வாடி நம்ம பசுமை கடைகள்லாம் இருக்குது, கடைகள் மூலமாகவும் போன ஆட்சி காலம் பண்ணியிருக்காங்க. அதே சிஸ்டம் இந்த மக்களுக்காக வேலை செய்யும், மக்களுக்காக பணியாற்றும் இந்த அரசு தலைமையிலான அமைச்சர்கள் கண்டிப்பாக எந்த விதமான விலை தட்டுப்பாடு அதிகமாக இருந்தாலும், பொருட்கள் தட்டுப்பாடு இருந்தாலும் கண்டிப்பாக உரிய நடவடிக்கை வெகு விரைவில் கண்டிப்பாக எடுத்துக் கொடுப்போங்கிறத நமக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.